திருக்குறள் சிந்தனை. கற்ற வேதத்தை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் பார்ப்பனர்கள் கல்வியால் பெற்ற உயர்வுகளையெல்லாம் இழந்து இழிந்தோராய் எண்ணப்படுவார்கள். கல்வியும் ஒழுக்கமும் மாந்தர்க்கு மதிப்பையும் மாண்பையும் அருளி வருகின்றன. கல்வியை மறந்து நழுவினாலும் வழுவினாலும் மீண்டும் தெளிந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கத்தை இழந்தால் இழிந்தோராய் கழிந்து ஒழிந்து போக நேரிடும். கல்லாமையை காட்டிலும் ஒழுக்கம் இல்லாமை பொல்லாத கேடாகும். கல்வியை இழந்தவன் மூடன் ஆகின்றான். ஒழுக்கத்தை இழந்தவன் இழிந்த பிறப்பினாய் தள்ளப்படுகிறான், எள்ளப்படுகிறான். ஆகவே எவ்வளவு பெரிய கல்வி அறிவு உடையாரேனும் ஒழுக்கம் இல்லையானால் மதிப்பையும் மாண்பையும் இழந்து இழிந்தோராய் எல்லாராலும் எள்ளப்படுவர் என்று தெய்வப்புலவர் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் மரப்பினும் ஓத்துக்குழலாகும். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்றார். நாளையும் சிந்திப்போம்.